நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி தான் செம்ம. நல்லா இதான் ரஜினி படம் தலை. சான்ஸே இல்லை, செம்ம படம். சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அட்டகாசம், அம்சம். நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம், சூப்பர் சூப்பர். லென்த்து சார், செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தாக போகுது, முடிக்க மாட்டேங்கிறாங்க, இங்கேயே ஸ்டே பண்ண வச்சுறாங்க. நான் கார்த்திக் சுப்ராஜ் எல்லா படத்தையும் சேர்த்து வச்சு எடுத்திருக்காங்க, அப்புறம் ஃப்ளாஷ்பேக் தான் ரொம்ப லென்த்தாக போச்சு. ரஜினியை பழைய ரஜினியை பார்த்துட்டோம், அது நல்லா இருக்கு, ஹாப்பியாக இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் தூக்கம் வந்து ரொம்ப லென்த், ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது. மாசா நடிச்சிருக்காரு. எல்லா பழைய படங்களெல்லாம் எடுத்து போட்டிருக்கான், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரஜினி திருப்பியும் பழையபடி வந்துட்ட மாதிரி இருக்கு. ஓல்டாக தெரியல, போன படம்லாம் ரொம்ப ஓல்டாக இருந்த மாதிரி இருந்து, இப்போ இட் இஸ் குட். சூப்பர் படம். 90s ரஜினியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்ல படம். சூப்பர் படம். ரஜினினா வேற எதுவுமே கிடையாது. பார்த்தேன் நான், பார்த்தா லாஸ்ட்டில் அவரே ட்விஸ்ட் வச்சு விட்டாங்க. சூப்பர், செம்ம சூப்பர் சார், பிரமாண படைப்பு. தலைவர் தான் மாசுங்க. சூப்பர் படம், சூப்பர் சூப்பர் படம் வேற லெவல். விஜய் சேதுபதி ஆக்டிங் செம்ம. சூப்பரா. விண்டேஜ் ரஜினிக்காக பார்க்கலாம், செம்மையா இருக்கு படம். எல்லா சீனுமே ரஜினிக்காகவே ஸ்பெஷலாக எடுத்த மாதிரி இருந்துச்சு. ரஜினி கோசரம் இன்னும் 4 வாட்டி படம் பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு, செம்மையா. ரஜினி வேற லெவல்னா, பக்கா சூப்பர் 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 செம்ம. என்ன ஒன்று லாஸ்ட்டில் முக்கிய முடிச்சாங்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு, பக்கா. ரஜினி நடித்த படங்கள்லேயே இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லேயே இது ஒரு பெஸ்ட்டு படம்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி சீனும் வந்து அந்த ஃபீலை உணர்த்தினாங்க. நானே அங்கே இப்போ ரஜினி இப்படி உட்காந்துருப்போ அந்த மியூசிக் இதெல்லாம் சேர்த்து நானே அங்கே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ப்ளஸ் வந்து இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் டக்குன்னு முடிச்சாங்க. நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்திருப்போம்ல, என்னடா இவனே வந்து திரும்ப அடி வாங்குறான்னு சொல்லுவோம்ல, அது வந்து இதில் கிடையாது. ரொம்ப நிறைய படங்கள் கழிச்சு, எனக்கு தெரிஞ்ச பழைய படத்துலேருந்தே தான் நினைக்கிறேன், இந்த ஃபைட் சீனில் மட்டும்தான் வந்து ஒருத்தன் ஒரு அடி வாங்கிட்டு அப்படியே போயிட்டான். திரும்ப அவனே வந்து சண்டை போடல. இப்போ 5 பேர்னா 5 நிமிஷத்தில் ஃபைட் சீன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு ஆல்ரவுண்டராக சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி அந்த ஃபீல் கொண்டு வந்திருந்தாங்க. மற்றபடி ஹீரோஸ் எல்லாமே பக்காவாக நடிச்சிருந்தாங்க. என்ன விஜய் சேதுபதியை வந்து இடையில எங்கேயோ கொண்டு போய் வச்சாங்க, பட்டுன்னு லாஸ்ட்டில் இறக்கி விட்டாங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட்டாக தான் இருந்தது. மற்றபடி பார்க்கலாம் படம், சூப்பராக.